தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நாம் பார்க்க போகிற ஒரு மிகப்பெரிய உண்மை என்னன்னா, மத்தேயு 23 இந்த அதிகாரத்தில் ஏகப்பட்ட உண்மை இப்போ இருக்கிற போதர்களை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கு. ஆனால் அதை யாருமே போதிக்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி போதிச்சா அவங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும். எப்படி அப்படின்னா, இப்போ இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரபின்னு அழைக்கிறதுக்கு விரும்புகிறாங்க. ரபி என்பது போதகரேன்னு அர்த்தம். பாஸ்டர்னு கூப்பிடணும் அவங்கள. அதே மாதிரி அருள் தந்தைகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும். அதே மாதிரி குருவானவர் அப்படின்னு அவங்கள கூப்பிடணும். அதிகாரத்தில் தெளிவாக இருக்குது. யாரும் ரபின்னு அழைக்கப்படுறது தகுதி கிடையாது. யாரும் பிதான்னு அழைக்கப்படுறதா அருள் தந்தைன்னு அழைக்கப்படுறதுக்கு தகுதி கிடையாது. அதே மாதிரி குருக்கள்னு அழைக்கப்படுறது தகுதி கிடையாது. பிதா ஒருவரே உங்களுக்கு பிதாவாக இருக்கிறார். சரியா? அதே மாதிரி கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராகவும் குருவாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தெளிவாக இருக்குது. அதுபோக இதே அதிகாரத்தில் பரலோக ராஜ்யத்தை பூட்டு போட்டு வச்சுருக்காங்கண்ணா. ஏன் அப்படின்னா, யாரும் சத்தியத்தை தெரிஞ்சிடக்கூடாது. சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவாங்க. அந்த வேலையை இவங்க தெளிவாக பண்ணுறாங்க. யாருக்குமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடாது. இவங்களும் போக போகிறதில்ல, போக போகிறவங்கள விடுறதும் கிடையாது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கே அந்த வழி தெரியாது. கிறிஸ்துவனுடைய வழி என்னென்னு தெரியாது. அதாவது அவருடைய போதனையில் தேவனுடைய பிள்ளைன்னா என்ன, பரிசுத்தம்னா என்ன, ராபோஜனம்னா என்ன, ஞானஸ்நானத்தினால என்ன பயன், இதெல்லாம் யாருக்குமே தெளிவாக தெரியல. எல்லாமே அவங்கவுங்க போதனைகளை போதிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க போதனையை கேட்டு நமக்கு என்ன ஆக போகுது? நமக்கு ஏதாவது பாவத்திலேருந்து விடுதலை அடைய போகிறோமா? கிடையாது. அதனால் கிறிஸ்துவனுடைய போதனையை கேளுங்க. என் பதிவுகளில் ஏகப்பட்ட உண்மைகளை உடச்சி பேசியிருக்கேன். இதை பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு வசனத்தோட உண்மைகளையும் உடச்சி பேசியிருக்கேன். எது உண்மைன்னு சொல்லி நீங்களே தெரிஞ்சுக்குங்க. கிறிஸ்துவனுடைய வழியில் நடங்க. நம்மளை மரணத்துலேருந்து நம்மளை காக்கும். நம்ம மரணம் அடையாமல் இருக்கிறதுக்கு வழியை கிறிஸ்து சொல்லியிருக்கார். ஒவ்வொரு வழியாக நான் ஏற்கனவே ஏகப்பட்ட பதிவுகளை சொல்லியிருக்கேன். அதை பார்த்துக்கங்க. சரியா? அதேமாரி இதே இதில் இந்த வசனத்துலேயே ஒரு வசனத்தை தெளிவாக சொல்லியிருக்காங்க. இவங்களாம் யாருன்னா, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பானவங்களாம். கல்லறை பார்க்குற வெளியில் பாலிஷாக இருக்கும் இல்லையா, ஆனால் உள்ளே தோண்டி பார்த்தா நாரும். அதே மாதிரி தான் இவங்களும். யாருமே கிறிஸ்துவனுடைய போதனையை போதிக்கலை. எல்லாம் பணம், வருமானம். இதுதான் உண்மை.